ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யுஎஸ் ஆயில் நேற்று எந்த மாதிரிங்க இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10% பக்கம் யுஎஸ் ஆயில் டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் $102 மேலே. ஸோ நம்ம ஆல்ரெடி பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, $102 மேலே எடுத்துகிட்டு போவாதீங்க, $100 மேலே. ஸோ அது ரொம்ப பிரச்சனையாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. $102 மேலே கேண்டில் போகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஈவினிங்கில் ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் ஈரான் வார ஒரு 5 days நிறுத்தி வைக்க போகிறோம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம், உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம், அவங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு சீஸ் ஃபயர் மாதிரி தான். அதாவது போர் நிறுத்தம் தானே. 5 days பாஸ்னா என்ன, போரை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு சீஸ் ஃபயர் நியூஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நமக்கு ஒரு 10% டவுன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ சீஸ் ஃபயர் நியூஸை இவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சொல்லணும்ல, யாராவது ஒருத்தர்கிட்ட யார் கூட உட்காந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு டேட்டா இவர் தரணும். அதுக்கு சரியான பதில் இவர்கிட்ட இன்னும் வரல. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, யார் கூட நான் உட்காந்து பேச போறேன் அப்படிங்கிறத நான் அப்புறமேட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அந்த ஈரானோட தலைவர் கிடையாது, ஸோ அந்த நாட்டில் இருக்கிற இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாட்டோட தலைவர்கிட்ட தான் நான் உட்காந்து பேசணும், இவர் என்ன இன்னொருத்தர் கூட உட்காந்து பேச ஒரு முடிவு எடுக்கிறேங்கிறாரு. அப்போ ஏன் இன்னும் இந்த நியூஸ் வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் சர்ச்சையில தான் போயிட்டு இருக்கே தவிர, ஸோ இப்போதைக்கு ஒரு 5 days பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் மூலியமா நமக்கு யுஎஸ் ஆயில் ஒரு 10% பக்கம் டவுன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு டிமாண்ட் ஜோன்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு $2.27 ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எப்படி கொஞ்சம் நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்கும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா மறுபடியுமே நமக்கு ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ட்ரேடிங் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 8751. ஸோ நம்ம நேற்றே இந்த பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருந்தேன் நேற்று வீடியோவிலேயே. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஜோனில் தான் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை டச் பண்ணால் கொஞ்சம் செல்லிங் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் இவ்வளோ பெரிய செல்லிங் ஆகுங்கிறது எனக்குமே தெரியாது. ஓகேங்களா. எனக்குமேனா அதாவது என்ன சொல்றதுன்னா, இந்த அளவுக்கு ஃபால் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கல. மேபி ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ், இல்லை அப்படின்னா ஒரு 8751 ஒரு நல்ல ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் இந்த ட்ரம்ப்போட நியூஸ் பிளஸ் இந்த பேட்டர்ன், ஸோ இந்த ரெண்டுமே ஒர்க் ஆனதுனால நமக்கு ஒரு 1200 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஓகே, நீங்கள் கேட்கலாம் 1200 பாயிண்ட்ஸ் எப்படிங்க நான் கேப்சர் பண்ணுறது அப்படின்னா, வேற வழி கிடையாது. நாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆர்டரை போட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி 1200 பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளால பிடிக்க முடியும். ஓகேங்களா. மற்றபடி நம்ம ஒரு இன்ட்ராடேல உட்காந்துட்டு ஒரு 1200 பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேப்சர் பண்ண முடியுமா, இல்லை புட் ஆப்ஷன்ல ஒரு பெரிய ஒரு 500-600 பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமாங்கிறது டவுட் தான். ஸோ நம்ம ஒரு ட்ரேட் அட்டன் பண்றோம் அப்படின்னா, டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் அது பெஸ்ட். டார்கெட் நம்ம எவ்வளோ வச்சோமோ ஸோ அது கிளிக் ஆயிடுச்சுனாலே ஸோ அது சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் தான். ஓகேங்களா. ஏன்னா நமக்கு இந்த நியூஸ் நேற்று ஈவினிங் வரைக்குமே நமக்கு க்ரூட் ஆயில் இந்த அளவுக்கு இறங்குங்கிறது தெரியாது. ஸோ நான் நேற்று ஈவினிங் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த நியூஸே வந்திருக்கு ஒரு 5:30. ஸோ ஈவினிங் வீடியோலலாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருந்தோம். பட் அதுக்கப்புறம் கொடுத்த நியூஸ்ல இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கு. ஓகே, இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் நேற்றுக்கான லோ தான். 8073ங்கிறது சப்போர்ட் ஜோன், 8751ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஏன் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு இங்கேருந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அதனால அகைன் இந்த ஜோன் வந்தது அப்படின்னா நமக்கு செல்லிங் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டாலும் ஸோ அதுவுமே செல்லிங் தான், ஏன்னா நியூஸை பேஸ் பண்ணி. ஸோ இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் 271.4, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 296. நெக்ஸ்ட் கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டு ஆல்மோஸ்ட் நமக்கு சீஸ்ஃபயர் நியூஸ்னாலே நமக்கு இறங்கிரும். நேற்று காலையிலே நமக்கு இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு $300 பக்கம் இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் ஃபாரெக்ஸில் ஓப்பன் ஆயிருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு $60 நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நேற்று ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டல் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால், அதாவது
நேற்றோட க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா 1,30,695 வரைக்கும் கோல்டு வந்து அகைன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடம் வந்து நமக்கு வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கனால ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் 1,48,312 வரைக்கும் வந்துட்டு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கனால க்ளோஸுக்கு கீழே ஓப்பனா செல்லிங், இல்லைனா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து பை வந்து கண்டினியூஷன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரும் சேம் கான்செப்ட் தான். இப்போ ஹேமர் கேண்டில் வந்து கிரியேட் ஆயிருக்கனால 2,29,259 பிரேக் அவுட் பண்ணால் 2,39,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா 2,04,769 வரைக்கும் வந்துட்டு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கும். நெக்ஸ்ட் வந்து காப்பர். காப்பரோட பிரேக் அவுட் பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா காப்பர் வந்து கொஞ்சம் பை தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலேயே பார்த்துடணும். ஸோ நேற்று இவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தேன். ஸோ நமக்கு முன்னாடியே வந்துட்டு ரெக்கவரி கொடுத்துருச்சு. ஸோ 1,134 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் போகும். ஒரு அப்சைடு வந்து காப்பர் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஓகே, பிட்காயின் எவ்வளோங்க இறங்கி இருக்கு? பிட்காயின் ஏறி இருக்கு. ஸோ பிட்காயின் வந்து ரொம்ப இறங்கிட்டே இருந்தது. 67,341 வரைக்கும் நமக்கு டவுன் கொடுத்தது. நேற்று இந்த நியூஸ் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெக்கவரி வந்து பிட்காயினில் வந்து நடந்திருக்கு. பார்க்கலாம். இப்போ க்ரூடாயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் தான். அதாவது 8,751 வரைக்கும் வந்துட்டு கீழே டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து க்ரூடாயிலில் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிஃப்டி நிஃப்டி பார்க்கலாம். இப்போ கிஃப்டி நிஃப்டி வந்து எப்படிங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 345 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனில் தான் போயிட்டு இருக்கு. டவுன் அதாவது ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக கிரியேட் பண்ணி ஒரு 345 பாயிண்ட்ஸ் டவுனில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் கூட நடக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று வந்து நமக்கு வந்து ஒரு 800 பாயிண்ட் மேலே வந்தது இந்த நியூஸ் மூலியமா. ஸோ எல்லாருமே என்ன நினைச்சா நிஃப்டி வந்து ஒரு 23,000 கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் இல்லை 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பனிங் எல்லாம் ஸோ எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆயிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350 பாயிண்ட்ஸ் கேப், அதாவது ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளார ஒரு 500 பாயிண்ட்ஸ் செல்லிங் ப்ரெஷரில் ஓப்பன் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் கூட நாம் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு கேப் அப்பே ஓப்பன் ஆனால் கூட அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நேற்று ஒரு 1000 பாயிண்ட் ஏறி இருக்கு, இன்னைக்கே 350 பாயிண்ட் இறங்குது அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் தான். அதாவது ப்ராஃபிட் புக்கிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஒரு 120 ரூபாய், ஒரு 20 ரூபா கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு நான் ஹோல்டு பண்ணுறேன் ஏதாவது ஒரு ஸ்டாக்ல. அடுத்த நாள் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், 500 ரூபா லாபம் கட்டுது. 20 ரூபா லாபம் கட்டுற இடத்துல 500 ரூபா கட்டுது. நான் என்ன பண்ணுவேன், உடனே கண்ணை மூடிட்டு ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டு 500 ரூபா ப்ராஃபிட் எடுத்துட்டு வந்துடுவேன். வேற என்ன நினைப்போம் நாம, அதாவது 1 மடங்கு நாம் எதிர்பார்க்குறோம், 25 மடங்கு லாபம். ஸோ டக்குன்னு நான் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்தால் போதும்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதுதான் ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு வந்து நடக்கும். ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட அந்த இடத்துல செல்லிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தொடர்ந்து பையிங் போகுமாங்கிறது டவுட் தான். இது ஆல்ரெடி நமக்கு வந்து இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல்லையே நடந்தது. இப்போ இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல்லையே பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட் தூக்கி மேலே போட்டாங்க. அன்னைக்கு இறங்க ஆரம்பிச்சது தான் இன்னைய வரைக்கும் நமக்கு வந்து இறங்கிட்டே தான் இருக்கு. அந்த அளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்து அந்த டைம்லேயே ஒரே நாள்லேயே நடந்தது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு அதே மாதிரி தான் நடக்கும். நிஃப்டி எக்ஸ்பயர் இருக்கனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.